கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் ரொம்ப வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க பிரச்சனையை கேட்கும் போது நமக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல மனசுல என்ன தோணுதுன்னா, இயேசுவை போல அற்புதம் செய்யற சக்தி நமக்கு இருந்தா இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்திடலாமே அப்படின்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல வருது. இயேசுவை விட நான் ரொம்ப அன்பானவனா இல்ல, அல்லது இயேசுவை விட மனதுருக்கம் உள்ளவனா அதுவும் இல்ல. எனக்கே இப்படி தோன்றும் பொழுது ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார், காலம் தாழ்த்துகிறார்? இயேசு ஏன் அற்புதம் செய்ய தாமதிக்கிறார்? அதை பார்ப்போமா? கானானிய ஸ்திரீ என்ற ஒரு பெண் இயேசுவை தேடி ஓடி வந்தாள். ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, பிசாசினால் என் மகள் மிகுந்த வேதனைப்படுகிறாள், வந்து காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசுவை கூப்பிட்டா. பாருங்க, இயேசு அதற்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை, அமைதியா இருந்தார். ஆனாலும் இந்த கானானிய ஸ்திரீ விடுற மாதிரி இல்ல, இயேசுவை பின்தொடர்ந்தே போய்கிட்டு இருந்தா, அவரை தொல்லை பண்ணி கொண்டே இருந்தா. ஆனா இயேசு ஒரு பதிலும் சொல்லல. அவள் இப்படி பின்னாலேயே நச்சரித்து கொண்டு வந்தது சீடர்களுக்கே ரொம்ப தொல்லையா இருந்தது. சீடர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஆண்டவரே இவளுக்கு எதையாவது சொல்லி அனுப்புங்கப்பா, நம்ம பின்னாலேயே வராளு, பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சீடர்கள் இயேசுவை விட அன்பானவர்களா என்றால் இல்லை. சீடர்கள் இயேசுவை விட மனதுருக்கம் உள்ளவர்களா என்றால் அதுவும் இல்லை. சீடர்கள் அந்த கானானிய ஸ்திரீ மீது இறக்கப்படுறாங்க, இயேசு அமைதியா இருக்கிறார். சீடர்கள் மனிதர்கள், மனுஷன் முகத்தை மட்டும் பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இயேசு கானானிய ஸ்திரீயுடைய முகத்தை மட்டும் பார்க்கவில்லை, அவளுடைய இருதயத்தையும் பார்த்தார். அதனாலதான் அற்புதம் செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்னார். கானானிய ஸ்திரீ ஒரு சராசரி பெண்ணா இருந்தா இயேசுவின் மேல பயங்கரமா கோபப்பட்டு என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கோபத்துல போயிருப்பான். ஆனால் கானானிய ஸ்திரீ கோபப்படல, ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவரே, எஜமானுடைய பிள்ளைகள் மேஜையில உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அதில் சிதறி விழுகிறதை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுவே என்று சொல்லி தன்னை தாழ்த்தின பொழுது இயேசுவின் உள்ளம் உருகினது. கானானிய ஸ்திரீயின் மகளை விட்டு பிசாசு ஓடினது, மகள் ஆரோக்கியமானாள். இந்த சம்பவத்துல என்ன ரகசியம் இருக்கு? கானானிய ஸ்திரீ வந்தவுடனே இயேசு அற்புதம் செய்திருந்தால் அவள் அற்புதத்தை வாங்கி கொண்டு போயிருப்பாள், அவள் மகள் ஆரோக்கியமாக இருப்பாள். ஆனால் கானானிய ஸ்திரீயை இயேசு இழந்திருப்பார். கானானிய ஸ்திரீ மனம் திரும்பி இருக்க மாட்டாள், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாள். கானானிய ஸ்திரீ மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவுமே இயேசு தாமதித்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதாவதுங்க, பிசாசுகளை துரத்தவோ வியாதிகளை சுகமாக்கவோ மட்டும் இயேசு இந்த பூமிக்கு வரல, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இந்த கானானிய ஸ்திரீயை எதற்கு ஆண்டவர் நாய் என்றும் அவள் பிள்ளைகளை நாய்க்குட்டிகள் என்றும் சொன்னார்? எல்லா ஜீவராசிகளிலும் நாய் மட்டும்தான் தான் கக்கினதை தானே தின்னும். இன்றைக்கும் இந்த கானானிய ஸ்திரீயை போல நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க வந்து பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ்னு சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கு துன்பம் மாறணுமே, துயரம் மாறணுமே என்று சொல்லி ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஆனா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போய் ஜனங்க கையேந்தி நிக்கிறாங்க. அற்புதம் வேணும்னா எங்கேயும் போவாங்க. இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்கள் மனம் திரும்பினால், ரட்சிக்கப்பட்டால் இவர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்துரும். ஒருவேளை நீங்க முழுவதுமா மனம் திரும்பி இருக்கீங்களா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? நீங்க மனம் திரும்பினா அற்புதம் நிச்சயம். பிசாசுகளை துரத்துறதோ மனுஷருடைய வியாதியை போக்குறதோ ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் நம்மை ரட்சிப்பதற்கு தான் இயேசு உயிரையே கொடுக்க வேண்டியதா இருந்தது. நீங்க மனம் திரும்பினா அற்புதம் நிச்சயம்.